6ஆம் வகுப்பின் முதல் பருவத்தின் 3 இயல்களின் நூல்வெளியில் அமைந்துள்ள வினாக்கள். 1. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம் ஆகும். 2. பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். 3. பெண்கல்வி, கைப்பெண் மறுமணம், பொதுவுடைமை போன்ற புரட்சிகர கருத்துக்களை பாரதிதாசன் பாடுபொருளாக கொண்டு பாடியுள்ளார். 4. புரட்சிக்கவி, பாவேந்தர் என்றெல்லாம் பாரதிதாசன் சிறப்பிக்கப்படுகிறார். 2. பெருஞ்சித்திரனார் பற்றிய வினாக்கள். 1. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் ஆகும். 2. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். 3. பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கத்து, நூறாசிரியம் ஆகிய நூல்கள் ஆகும். 4. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ்நலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். 5. பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 6. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் ஆவார். 1. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆவார். 2. இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். 3. இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டாகும். 4. தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் சிலப்பதிகாரம் போற்றப்படுகிறது. 5. சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் இரட்டை காப்பியங்களாகும். 1. பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் ஆகும். 2. பாரதியார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞராவார். 3. பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டப்பெயர் வழங்கியவர் எட்டயபுர மன்னன் ஆவார். 4. பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களாகும். 5. பாரதியார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். 6. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை பாடியுள்ளவர் பாரதியார் ஆவார். பாரதியார் இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவராவார். 1. திருவள்ளுவரின் காலம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் ஆவார். 2. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வப் புலவர், பொய்யில் புலவர் போன்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார். 3. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. 4. திருக்குறள் 133 அதிகாரத்தையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. 5. திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து போன்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. 6. திருக்குறள் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். 7. திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப் பெற்றவர் நெல்லை சு. முத்து அவர்கள் ஆவார். 2. நெல்லை சு. முத்து அவர்கள் பணியாற்றிய இடங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகியவை ஆகும். 3. நெல்லை சு. முத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். 4. அறிவியல், கவிதைகள், கட்டுரைகள் முதலிய நூல்களை எழுதியுள்ளார்.